விளாத்திக்குளத்தில் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அன்பு சகோதரி 17 வயசு இருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரிக்கு நடந்திருக்கக்கூடிய கொடூரமான நிகழ்வு என்பது இன்னும் அதற்கு தீர்வு கிடைக்கல. எதற்காக நாங்கள் திமுக அரசை குற்றம் சாட்டுகின்றோம்? என்ன பார்த்தீங்கன்னா பல திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க, இல்லைங்க நாங்கள் என்னங்க பண்றது, குற்றம் நம்ம நடக்குது, குற்றவாளிகள் இருக்கிறாங்க, எப்படி எல்லா பழியும் எங்க மேல போட முடியும்? இந்த விளாத்திக்குளத்தை பொறுத்தவரை 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு பாப்பா வர்றாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டிற்கு வெளியே அந்த வயக்காலுக்கு தோட்டத்துக்கு போறாங்க. 8 மணி வரைக்கும் அந்த பாப்பா வரல. அதன் பிறகு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் குளத்தூர் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. விளாத்திக்குளத்தில் குளத்தூர் காவல் நிலையத்தில் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கிறாங்க. ஸோ 11ஆம் தேதி காலையில் அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்கள் ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை பயன்படுத்தி பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு மத்தியானம் 1:30 மணிக்கு 11ஆம் தேதி அந்த குழந்தையினுடைய சடலம் அங்கே கிடைக்குது. இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு நம்ம எல்லோருக்கும் மனதில் ஏற்படுத்தி இருக்குன்னா, நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசு, ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் போகும் பொழுது எடுத்திருந்தா, அப்பவே போலீஸ்காரங்க வெளியே வந்து செக் பண்ணியிருந்தா ஒருவேளை இது தடுக்கப்பட்டிருக்குமோ? அதனால 10ஆம் தேதி சாயங்காலம் காணாம போன அந்த மாணவி 11ஆம் தேதி மத்தியானத்திற்கு மேல ஏற்கனவே தேடி இடத்துல சடலம் கிடக்குதுன்னா யாரோ வந்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் மேற்கட்டமா நமக்கு தெரியுது. அதனால இது காவல்துறையினுடைய தோல்வி என்று சொல்வதை விட காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முழு தோல்வி. என்ன கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு வந்து ஹோம் செக்ரட்டரி அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதனால பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. இன்னும் குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதை தாண்டி தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரி பேரை நம்ம பயன்படுத்தக்கூடாது, 17 வயது இருக்கிற காரணத்தினால. அவங்க 10ஆம் வகுப்புல 500க்கு 495 மதிப்பெண், அப்படின்னா 99%, 99%. இதை விட ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தை என்ன பண்ண முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. 99% மதிப்பெண்கள் பெற்று அந்த தலைமுறையை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அந்த குழந்தைக்கு இது போல் நடந்திருக்கிறது. அதனால முதலமைச்சர் அவர்கள் வெட்கி தலை குனியணும். இன்னைக்கு கனிமொழி போயிருக்கிறாங்க, சகோதரி கனிமொழி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கோபத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் இப்பவாவது ஆட்சி முடியும் தருவாயில்னாவது ஒத்துக்கணும், காவல்துறையை சீரமைக்கணும், காவல்துறைக்கு வந்து இன்னும் அதிக அதிகாரத்தை கொடுக்கணும், ஆட்சியாளர்களாக தோற்றிருக்கின்றார்கள் என்பதை ஒற்றுக்கொள்ளணும்.